வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று தமிழ் அரசியல் தலைவர்களை சந்திப்பு. இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவிப்பு. பொறுப்புக்கூறல், உண்மை, நீதியை ஆதரிப்பதாக பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை கத்தோலிக்க சேமக்காலை வளாகத்தில் பெருங்கற்கால பண்பாட்டு அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பம். முல்லைத்தீவு குருந்தூர் மலைக்கு பிக்குகள் குழு பாத யாத்திரை. நாட்டை பொறுப்பேற்க சஜித் பிரேமதாச தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவிப்பு. ஒரு நாடு தாக்கப்பட்டால் மற்றைய நாடு உடனடி ராணுவ உதவியை வழங்க வேண்டும் என்ற உடன்படிக்கையில் ரஷ்யாவும் வடகொரியாவும் கைச்சாத்து. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று மாலை தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 பேர் கொண்ட குழுவினரை கொழும்பில் சந்தித்துள்ளார். இதன்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி மற்றும் அதிகார பகிர்வு குறித்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், இரா சாணக்கியன், சி.வி. விக்னேஸ்வரன், செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா ஆகியோர் பங்கேற்றனர். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை நாட்டை வந்தடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இருவருக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி, நுவரெலியா, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 106 வீடுகளுக்கான நினைவு படிகங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கூட்டாக மெய்நிகர் ஊடாக திறந்து வைத்தனர். அத்துடன் கொழும்பு, திருகோணமலை ஆகிய நகர்களில் உள்ள மாதிரி கிராமத்திலும் 24 வீடுகள் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. $6 மில்லியன் இந்திய நிதி உதவியுடன் இலங்கையில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதை குறிக்கும் நினைவு படிகமும் மெய்நிகர் ஊடாக திறந்து வைக்கப்பட்டது. இதில் கொழும்பிலுள்ள கடற்படை தலைமையகத்தில் ஒரு மையம், ஹம்பாந்தோட்டையில் துணை மையம், காலி, அர்ஹம்பே, மட்டக்களப்பு, திருகோணமலை, கல்லாறு, பருத்தித்துறை, முள்ளிக்குளம் ஆகிய பிரதேசங்களின் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களும் அடங்கும். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை நாட்டை வந்தடைந்தார். இதன்போது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவரை இலங்கையின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட குழுவினரை வரவேற்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு ஜெய்சங்கரின் முதல் விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரியை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது அபிவிருத்தி மற்றும் தொடர்புகளுக்கான முன்னெடுப்புகள் ஊடாக இந்தியாவின் வலுவான ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய அபிவிருத்தி உதவிகள் மற்றும் ஆளுமை விருத்தி செயற்திட்டங்கள் ஊடாக இலங்கை மக்களின் அபிலாஷைகள் நிறைவேற்றப்படும் என ஜெய்சங்கர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட குழுவினரையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று சந்தித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மலையக மக்களின் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், ராஜாங்க அமைச்சர் ஏ அரவிந்தகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ராமேஸ்வரன், வே ராதாகிருஷ்ணன், வேலுக்குமார், உதயகுமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது மலையக மக்களின் பிரச்சினைகள் மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை.
இந்திய அமைச்சரின் இலங்கை வருகை குறித்து தெளிவுபடுத்த வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நாடாளுமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இலங்கை வருகை குறித்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அவர் இக்கோரிக்கையை முன்வைத்தார். දැන් මේ අපි ආර්ථික වශයෙන් එක්තරා ආකාරයක අර්බුදයකට ඇදපැටලා ඉන්න වෙලාවේ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சில மணித்தியாலங்களுக்கு எமது நாட்டில் தங்கியிருக்கும் வகையில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அவர் 10 அல்லது 12 ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட உள்ள அடையாள அட்டை நவீனமயமாக்கல் தொடர்பிலான ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட உள்ளது. இதனால் எமது மக்களின் தரவுகள் அனைத்தும் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கையகப்படுத்த உள்ளது. எமக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் உதவி செய்து எமது கழுத்தை இருக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். எதிர்வரும் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நாம் அறிந்தோம். ஆதலால் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரின் வருகை குறித்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். இதேவேளை விமல் வீரவன்சவின் கோரிக்கைக்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பதிலளிப்பார் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த பதிலளித்தார். கடன் முகாமைத்துவத்திற்கு சர்வதேசத்தின் தலையீடு அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய கடன் முகாமைத்துவத்திற்கு சர்வதேசத்தின் தலையீடு அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். 14வது கடன் முகாமைத்துவ வசதிசார் ஒன்றியத்தினால் உள்நாட்டு கடன் முகாமைத்துவ சவால்கள் மற்றும் தேவைப்படும் மாற்றம் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற மாநாட்டில் நிதி ராஜாங்க அமைச்சர் பங்கேற்றிருந்தார். இதன்போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். உலகளாவிய கடன் சவால்கள் பல்வகையானவை. அவை அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்திற்கு சவால்களை ஏற்படுத்துகின்றன என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் கடன் நெருக்கடியை எதிர்கொள்கின்றன. மேலும் உலகளாவிய கடனை நிர்வகிக்க தேவைப்படும் போது கடன் மறுசீரமைப்பிற்கு சர்வதேச தலையீடு அவசியமான காரணியாக அமைகின்றது. மேலும் காலநிலை மாற்றத்தின் நிதி தாக்கம் ஒரு சவாலாக அமைகின்றது. காலநிலை தாக்கங்களை குறைப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் நாடுகளுக்கு கணிசமான முதலீடு தேவைப்படும். இதில் கடன் அல்லாத முதலீடுகள் குறிப்பாக கவனம் செலுத்துகின்றன. அதன்படி தனியார் மூலதனத்தை கவர்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கான அவசியத்தை நிதி ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாகவும் இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா எப்போதும் உதவி செய்கின்றது எனவும் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். சீன தலைநகரில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை தொடர்பில் வினவப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கான விடயத்துடன் தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு சீனா தயாராக உள்ளது எனவும் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் பரவும் புதிய வகை வைரஸ் தொற்று குறித்து இன்று சபையில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஜப்பானில் பரவும் புதிய வகை தொற்று இலங்கைக்கு ஆபத்தானது அல்ல என சுகாதார ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பேபுல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඒ පිළිබඳ ලෝකයේ බොහොම අවධානය යොමු වෙනවා. නමුත් ඒ ගෝලීය තත්ත්වයකට යන්න තවම ஜப்பானில் மனித சதையை உண்ணும் புதிய வகை வைரஸ் தொற்று குறித்து ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு விமான நிலைய சுகாதார பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தொற்றினால் எமது நாட்டுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. கொரோனா தொற்று போல பரவலடையும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. ஆதலால் இந்த தொற்று குறித்து நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. නමුත් මේ කොවිඩ් වසංගතය වගේ ගෝලීය වසංගතයක් බවට පත් නොවන්නේ ඒ බැක්ටීරියා ආසාදිතයක් බැවින් බොහෝ විට ඒ රට තුලදී පාලනය කරගන්න තත්ත්වයක් බවට පත් වෙනවා. பொறுப்புக்கூறல் உண்மை நீதியை ஆதரிப்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. அனைவருக்கும் நீதி உண்மை பொறுப்புக்கூறலை பிரிட்டன் ஆதரிக்கின்றது என பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய தமிழர்களுக்காக கன்சர்வேட்டிவ் கட்சியின் அர்ப்பணிப்பு மிகவும் உறுதியானது, தளர்ச்சியற்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரிட்டனுக்கு தமிழ் சமூகத்தின் விலை மதிப்பற்ற பங்களிப்பை பாராட்டியுள்ள அவர் அனைவருக்கும் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டார். ஐக்கிய ராஜ்யத்தின் பொது தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட்ட காணொளியில் அவர் இதனை தெரிவித்தார்.
பிரிட்டனின் தமிழ் சமூகம் என்பது பெரும் வெற்றி கதை. எங்கள் நாட்டின் வாழ்க்கைக்கு தமிழர்கள் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை வழங்குகின்றீர்கள். வர்த்தகம் முதல் கற்பித்த மருத்துவம், உங்கள் உயிர் துடிப்புள்ள கலாச்சாரம் போன்றவற்றின் மூலம் நீங்கள் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை வழங்குகின்றீர்கள். எங்கள் தேசிய வாழ்வின் பல பகுதிகளிலும் தமிழர்கள் முக்கிய பங்கை வகிக்கின்றீர்கள். எமது தமிழ் சமூகத்தின் வெற்றிக்காக பிரிட்டனில் எதனையும் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி. நாங்கள் உங்கள் அபிலாஷைகளுக்கும் எதிர்காலத்திற்குமான நம்பிக்கைகளுக்கும் எப்போதும் ஆதரவளிப்போம். பல பிரித்தானிய தமிழர்கள் இலங்கையின் அண்மைக்கால வலிகளால் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றனர் என்பது எனக்கு தெரியும். இந்த வருடம் இலங்கையில் மோதல்கள் முடிவடைந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. எனது நினைவுகள் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடுபவர்கள் குறித்ததாக உள்ளது. 1948ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையின் வடபகுதிக்கு பயணித்த முதல் பிரதமர் அல்லது தலைவர் நான். யுத்தத்தின் மோசமான விளைவுகள் குறித்து நான் நேரடியாக கேட்டறிந்து கொண்டேன். அன்று நான் வழங்கிய அர்ப்பணிப்பு இன்றும் உள்ளது, நீடிக்கின்றது. அனைவருக்கும் நீதி, உண்மை, பொறுப்புக்கூறலை பிரிட்டன் ஆதரிக்கின்றது என டேவிட் கெமரூன் தெரிவித்துள்ளார். Of Sri Lanka's extraordinary potential, and in our manifesto we have committed to redoubling our efforts to help achieve diplomatic breakthroughs in Sri Lanka. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை கத்தோலிக்க செமக்காலை வளாகத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கான சம்பிரதாயபூர்வ நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. பெருங்கற்கால பண்பாட்டை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கக்கூடிய வகையிலான சான்றுகள் கிடைக்கப்பெறும் என நம்பப்படும் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையில் அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கான சம்பிரதாயபூர்வ நிகழ்வு இன்று காலை ஆனைக்கோட்டை கத்தோலிக்க செமக்காலை வளாகத்தில் இடம்பெற்றது. பூரண கும்பம் வைத்து தேங்காய் உடைத்து சம்பிரதாயபூர்வமாக அகழ்வு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வரலாற்றுத்துறை வாழ்நாள் பேராசிரியர் பரபு புஷ்பரட்னம் ஆய்வின் முக்கியத்துவம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இலங்கையின் பெருங்கற்கால பண்பாடுகள் நிறைந்ததாக கருதப்படும் ஆனைக்கோட்டையில் அடையாளம் காணப்பட்ட ஒரு பகுதியில் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர்களான ரகுபதி மற்றும் இந்திரபாலா ஆகியோர் 1980ஆம் ஆண்டுகளில் முன்னெடுத்த அகழ்வாய்வு மற்றும் மேலாய்வுகளில் இது பெருங்கற்கால பண்பாடு என உறுதிப்படுத்தும் வகையில் சான்று பொருட்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இந்த நிலையில் புலம்பெயர் நிதி பங்களிப்புடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பரபு புஷ்பரட்னம், தென்னிலங்கை தொல்லியல் துறை பேராசிரியர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவியாளர்கள், தொல்லியல் பணிமனை அதிகாரிகள் அகழ்வுகளில் ஈடுபட உள்ளதுடன் யாழ்ப்பாண மரபுரிமை மையமும் இந்த அகழ்வு பணிகளில் இணைந்து கொண்டுள்ளது. இன்றைய இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவர் பரம புஷ்பரட்னம், தொல்லியல் திணைக்கள முன்னாள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் நிமால் பெரேரா, மத்திய கலாசார நிதிய முன்னாள் திட்டப்பணிப்பாளர் லக்ஷ்மன், யாழ்ப்பாண மரபுரிமை மைய செயலாளரும் பல்கலைக்கழக சிரேஷ்ட உதவி பதிவாளருமான ரமேஷ், வரலாற்றுத்துறை தலைவி சாந்தி அருளானந்தம், தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளான மணிமாறன், கபிலன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் ஜெபனேசன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஜனாதிபதி தேர்தலை நடத்த தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புதிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கும் சிவில் அமைப்புகளின் தலைவர்களுக்கும் தெளிவூட்டும் வகையில் வடக்கு மாகாணத்தில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை இன்று முன்னெடுத்தோம். நாட்டில் தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ரீதியான பின்புலத்தின் அடிப்படையிலேயே நாம் நமது கடமைகளை மேற்கொள்கின்றோம். அதன் பிரகாரம் இந்த வருடம் செப்டம்பர் 16 முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு சட்ட ரீதியான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த காலப்பகுதியில் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். අපේ රටේ පැහැදිලිවම නිශ්චිත කාලවකවානුවක් තුළ මෙතනට ජාතිවරණය එනවා 2019 නොවැම්බර් මාසේ 18 වෙනිදා ඉඳන් අවුරුදු 5 සම්පූර්ණ 2020 නොවැම්බර් 17ට මේ අනුව තමයි අපි අනිවාර්යයෙන්ම தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண ரீதியிலான தெளிவூட்டல் கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தலைமையில் செலவுகள் குறித்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள், கிளிநொச்சி மேலதிக அரசாங்க அதிபர்கள், வடக்கு மாகாண 5 மாவட்டங்களினதும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள், மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர்.
முல்லைத்தீவு குருந்தூர் மலைக்கு பிக்குகள் குழு ஒன்று பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளது. முல்லைத்தீவு கும்பளமுனை தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரைக்கு பிக்குகள் குழு ஒன்று பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளது. பாத யாத்திரையை முன்னிட்டு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி மகேங்கனையிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்த பிக்குகள் குழுவினர் இன்று குருந்தூர் மலையை அடைந்துள்ளனர். நுவரெலியா பகவந்தலாவையில் 8 பெண் தொழிலாளர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். நுவரெலியா பகவந்தலாவ கெர்கஸ்வோல்ட் மேல் பிரிவில் இன்று காலை 8 பெண் தொழிலாளர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். மலையில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போது மரமொன்றில் இருந்த குளவிக்கூடு கலைந்ததால் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இதில் 8 பெண் தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதுடன் 2 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி நகர் பகுதியில் இன்று காலை குளவிக்கொட்டிற்கு இலக்கான 3 மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நகர் பகுதியில் ஏனையின் வீதியில் வங்கி நடவடிக்கைகளுக்காக சென்றவர்களே குளவிக்கொட்டிற்கு இலக்காகியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு அவசர ஊர்தி வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காற்று காரணமாக குளவிக்கூடு கலைந்ததில் பறந்து வந்த குளவிகளால் அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. குறித்த பகுதியில் வீதியால் பயணித்தவர்கள் அச்சமடைந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். யுத்தத்தினால் கணவரை இழந்த பெண்களை வலுவூட்டும் திட்டங்கள் அவசியம் என சாணக்கியன் எம்பி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கணவரை இழந்த பெண்களை வலுவூட்டுவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வலுவூட்டல் சட்டம் மூலம் யுனெஸ்கோவிற்கான இலங்கை தேசிய ஆணைக்குழு சட்டமூலம் ஆகியவை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விசேடமான ஒரு வேலை திட்டம் உண்டு. தொடர்ச்சியாக யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் பூர்த்தியாகும். இதுவரைக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்று சொல்லி விசேடமான ஒரு வேலை திட்டம் இல்லை என்று சொன்னால் பெண்களை, அதாவது கணவரை இழந்த பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு ஒரு புதிய ஒரு வேலை திட்டம் ஒன்றை கொண்டு வந்து இந்த வேலை திட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை கட்டியெழுப்பக்கூடிய வகையான இந்த ஒரு வேலை திட்டம் இதுவரைக்கும் நாங்கள் நேரடியாக அந்த பெண்களுக்கென்று மட்டும் ஒரு வேலை திட்டம் இன்னும் காண முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றோம். நாட்டில் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் யாழ் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு சபையில் கண்டனம் தெரிவித்த அவர், ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு அதிஉச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபன் அவர்கள் அச்சுவேலி பகுதியிலே தாக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு வன்முறை கும்பல் அவர் மீதும், அவருடைய வீட்டிலே, அவருடைய வாகனங்கள், சொத்துக்கள் மீதும் ஏறக்குறைய 10-15 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துழப்புகளை அந்த வன்முறை கும்பல் செய்திருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நாட்டிலே பிரதேச ரீதியாக இல்லாமல் அல்லது இன ரீதியாகவோ இல்லாமல் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் கடந்த காலங்களைப் போல் தொடர்ச்சியாக இப்பொழுதும் கூட தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படுகின்றவர்கள் அல்லது தங்களுடைய கருத்து சுதந்திரத்திற்கு மாறாக கருத்துக்களால் தோற்கடிக்கப்பட முடியாதவர்களினுடைய மிகவும் மோசமான அந்த இழி செயல்களினால் இப்படியாக ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஊடகவியலாளர் மீதான தாக்குதலுக்கு அதிஉச்ச தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன், சிலர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையான குற்றவாளிகள் அதியுச்ச தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த நாட்டிலே பெண்களினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 12 என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாராளுமன்றத்திலே பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும். பிரதேச சபைகளுடைய
பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும். மாகாண சபைகளிலே பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பெண்களுக்கு அதிஉச்சமான பதவிகளை வழங்குவதற்கு இந்த நாட்டிலே முன்வர வேண்டும். நாட்டை பொறுப்பேற்க சஜித் பிரேமதாச தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். நாட்டை ஒருவரால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும் என்ற கருத்து போலியானதாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ඒක නිකන් පට්ටපල් බොරුවක නිකන් සිහින නිකන් මිසුරු නිකන් මාලිගාවල් තන්නේ කවුරු හරි කියනවා නම් எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டை பொறுப்பேற்று முன்னோக்கி கொண்டு செல்ல தயாராக உள்ளார். இந்த நாட்டை ஒருவரால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும் என எவரேனும் கூறுவார்களாயின் அது போலியான விடயமாகும். அது வெறுமனே கனவாகும். அதேபோன்று தற்போதைய முறைமையை விட்டு விலகி சென்றால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் சிலர் கூறுகின்றனர். அதேபோன்று இந்த முறைமையினூடாக பயணிக்கவில்லையாயின் மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் கூறுகின்றனர். ஆனால் இந்த கதைகளை கேட்கும் வகையிலான முட்டாள்கள் இந்த நாட்டில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் வகையிலான முட்டாள்கள் மொட்டு கட்சியிலேயே உள்ளனர். மாறாக ஏனைய கட்சிகளில் இல்லை. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுள்ளும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினர் திறமை வாய்ந்தவர்களாவர். මේරට පිටරට විකුණන්න නෙවෙයි. මේරටේ ජනතාව රවට්ටනට හදන නෙවෙයි. பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த அறிவிப்பு அடுத்த மாத நடுப்பகுதியில் வெளியாகும் என சஞ்சீவ எதிர்மான எம்பி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற முடிவு அடுத்த மாத நடுப்பகுதியில் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகும் போது அதற்கான உள்ளக நடவடிக்கைகள் பல முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பன தமது உள்ளக நடவடிக்கைகளை நிறைவு செய்து வெளியக மாநாடு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. இந்நிலையில் ஜூலை மாத நடுப்பகுதியில் ஜனாதிபதி வேட்பாளரை நாட்டுக்கு அறிவிப்பதற்கு பொருத்தமான காலமாகும். அந்த வகையில் வேட்பாளர் தெரிவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் நாம் உள்ளக ரீதியில் முன்னெடுத்து வருகின்றோம். அதேபோன்று அடுத்த ஆட்சியை கொண்டு நடத்த தேவையான நடவடிக்கைகளை தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நயினாதீவு நாகபூஷணியம்மன் தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூஷணியம்மன் ஆலய வருடாந்த தேர் திருவிழா இன்று காலை இடம்பெற்றது. இன்று அதிகாலை 4:30 அபிஷேகம் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து விசேட பூஜை, ஸ்தம்ப பூஜை இடம்பெற்று காலை 7 மணியளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து நயினை நாகபூஷணியம்மன் ரதத்தில் எழுந்தருளினார். பிள்ளையார் முருகனுடன் உள்வீதி உலா வந்த நாகபூஷணி அம்மன் காலை 9 மணியளவில் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். நாகபூஷணி அம்மனின் தேர் திருவிழாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கு பிரதர்சனம் செய்தும் காவடிகள், கற்பூர சட்டிகள் ஏந்தியும் தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் நாகத்துக்கு பால் வார்த்து குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாறு. இதை எல்லாரும் சொல்லுவார்கள். பிரசவத்தையும் தவிர்த்தல் கருதியோ பெண்கள் நாகப்புற்றில் பால் ஊற்றி பழங்கள் மலர்கள் வைத்து வழிபடுகிற ஒரு மரபு இந்துக்களிடத்திலே இருக்கிறது. அதாவது தங்களுக்கு மகப்பேறு வேண்டும். நீண்ட காலமாகியும் திருமணமாகியும் குழந்தை பேறு கிட்டவில்லை, அம்மா நீ தருவாய் என்ற நம்பிக்கை வேண்டும். மகப்பேறு வேண்டியோ கரிச்சிதவை குறை பிரவசத்தையும் தவித்தல் கருதித்தான் பெண்கள் எல்லாம் நாகப்புற்றிலே பால் ஊற்றுவார்கள். அந்த புற்றுக்கு படையல் செய்வார்கள். பழங்களை மலர்களை படையல் செய்து வழிபாடு செய்வதனாலே அந்த இடர்களிலே இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்திலே உலக பிரசித்தி பெற்ற நாகராஜர் ஆலயம் காணப்படுகிறது. தமிழகத்தின் திருவேற்காட்டில் எழுந்தருளியுள்ள கருமாரியம்மன் கருநாகமாக தோன்றினாள் என்பது அந்த ஆலயத்தின் தலபுராண செய்தி. இன்றும் கருமாரியம்மன் ஐந்தலை நாகத்தின் குடைநீழலில் அமைந்து காட்சி தருகிறார். கருமாரியம்மன் அல்ல, நாகபூஷணியும்
ஐந்தலை நாகத்தினுடைய மத்தியிலேதான் அவள் அமர்ந்து அருளாட்சி செய்கிறாள். ஆகவே நைனாதீவில் மட்டுமல்ல, இன்றைக்கு நாகபூஷணி ஆலயங்கள் யாழ்ப்பாண குடாநாடெங்கு நிரம்பி இருக்கிறது. அங்கே சங்கரத்தை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலே ஐந்தலை நாகம் சிவலிங்கத்தை துதிக்கும் தோத்திரங்கள் மைத்திரி யாயனி சங்கீதையில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பாம்பு வழிபாடு, நாக வழிபாடு, நாகபூஷணி வழிபாடு, நாகம் பூசித்த வழிபாடு எல்லாம் இந்த நாகபூஷணியினுடைய வரலாற்றில் இடம் பிடித்தவை. இந்தியாவிலும் இலங்கையிலும் யாவாவிலும் பர்மாவிலும் ஜப்பானிலும் சீனாவிலும் பௌத்த தலங்கள் வாயில்களாக நாக உருவங்கள் காவல் செய்கின்ற அன்பான நேயர்களே, இந்த நாக உருவங்கள் இதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உலக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை சுற்றி வளைக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மேலதிக ஹாலியல, ரத்னபுரி, தங்காலை, குருநாகல் மற்றும் கண்டி அலுவலகங்களிலும் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 2155 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் 11 சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிர்வாகங்கள் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் 65 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் 0112264241 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு அரச வருமானத்தை 0.2% அதிகரிக்க வேண்டியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் 0.2% அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு இல்லாவிடின் அரச ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய கொடுப்பனவோ, சமுர்த்தி உள்ளிட்ட கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியாமல் போகும். அரச நிதி முகாமைத்துவம் என்பது இலகுவான காரியமல்ல. அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு நாம் விரும்புகின்றோம். எனினும் அந்த சுமையை மக்கள் மீது திணிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் பிரகாரம் நினைத்த மாத்திரத்தில் திட்டங்களை முன்னெடுக்க முடியாது. அவற்றுக்குரிய நிதி இருப்பை உறுதிப்படுத்திய பின்னர்தான் திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். வங்காள விரிகுடாவை அண்டிய நாடுகளில் பல்துறைசார் தொழில்நுட்ப பொருளாதார தொடக்க முயற்சிகளுக்கான கூட்டணி உறுப்பு நாடுகளில் கடல்வழி போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவை அண்டிய நாடுகளில் பல்துறைசார் தொழில்நுட்ப பொருளாதார தொடக்க முயற்சிகளுக்கான கூட்டணியால் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்வரி போக்குவரத்து ஒத்துழைப்புகள் மற்றும் அது தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுதல் தொடர்பான முன்மொழிவு கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் துறைமுகங்கள், கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த யோசனை தொடர்பான மேலதிக விடயங்கள் ஆராய்வதற்காக அலுவலர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அலுவலர் குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதந்துரைகளை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள கடல்வழி போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்காக அமைச்சரவையின் உடன்பாடு வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் விடயத்தில் மோசடிகள் இடம்பெறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். கல்விக்கான சமமான அணுகல் வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் முறைகேடுகள் குறைவான வகையிலும் கல்வி அமைச்சால் வெளியிடப்படும் சுற்றறிக்கையின் பிரகாரம் பாடசாலைகளுக்கு 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளப்படுவர். அதற்கமைய கடந்த ஆண்டுகளில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் சுற்றறிக்கை மற்றும் ஆலோசனைகளை திருத்தம் செய்வதற்கும் குறித்த சுற்றறிக்கை ஆலோசனைகளின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டு மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கும் கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உலக சந்தையில் சீனியின் விலை குறைவடைந்துள்ளது. பிரேசில் நாட்டில் சீனி உற்பத்தியின் அளவு 11.8% அதிகரித்ததை அடுத்து உலகளாவிய ரீதியில் சீனியின் விலை குறைவடைந்துள்ளது. பிரேசிலின் கருப்பு
கரும்பு அறுவடை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதால் சீனியின் விலை குறைவடைந்துள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இன்று அதிகாலை இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நெடுந்தீவு பகுதியில் இன்று அதிகாலை இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியதில் 23 வயதான ஆண்டன் ஜீவராஜ் அமல்ராஜ் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற யாழ்ப்பாணம் தடயவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கொலையுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய மூவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் செலான் வங்கியினால் நூலகம் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் நூலகம் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. கல்லூரி அதிபர் பகீரதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு செலான் வங்கி கிளை முகாமையாளர் பிரேமினி மோகன்ராஜ், கிழக்கு பிராந்திய கடன் பிரிவு அதிகாரி சுகன்யா கலாரூபன், கிழக்கு பிராந்திய செயற்பாட்டு முகாமையாளர் பத்மஸ்ரீ இளங்கோ, காத்தான்குடி கிளை முகாமையாளர் வெலிங்டன் லக்ஷ்மன், செங்கலடி கிளை முகாமையாளர் கோபிநாத், மட்டக்களப்பு கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளர் ஹரிஹரராஜ் உட்பட பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். செலான் வங்கி தனது 36வது ஆண்டு நிறைவையொட்டி செலான் பெஹர திட்டத்தின் மற்றொரு மைல்கல்லை எட்டும் நிலையில் நாட்டின் இளைய சமுதாயத்தை ஊக்குவிப்பதிலும் கற்றல் கலாச்சாரத்தை வளர்ப்பதிலும் வங்கி தொடர்ச்சியான பணியினை முன்னெடுத்து வருகின்றது. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடளாவிய ரீதியில் நூலகங்களின் எண்ணிக்கையை 300ஆக உயர்த்தி செலான் வங்கி சிறுவர்களின் திறனை தொடர்ந்து வெளிக்கொண்டு வருவதுடன் வரும் தலைமுறைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் செயற்பாட்டின் ஒரு செயற்பாடாக இலங்கை முழுவதும் உதவி தேவைப்படும் பாடசாலைகளில் செலான் வங்கியின் கூட்டாண்மை சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதிய நூலகங்கள் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகின்றது. இதன்போது மாணவர்களுக்கான கணினி, ப்ரொஜெக்டர், புத்தகங்கள் என்பன கையளிக்கப்பட்டன. இன்றைய இந்த நிகழ்வானது எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் சிறந்த அத்திவாரமிடுவதாக அல்லது எமது மாணவர்களுக்கு ஒரு உறுதுணையாக, கற்றலுக்கான உறுதுணையாக அமையும் ஒரு இடமாக மாறுகின்றது. இங்கு மாணவர்களுக்குரிய பழமை வாய்ந்த வகையிலான கற்றல் லைப்ரரியாக இல்லாமல் புதிய தொழில்நுட்பத்துடனான நூலகம் ஒன்று அமைப்பதற்கு மிக பெரிய அளவில் நிதியை ஒதுக்கி சிறந்த ஒரு செயற்பாடை முன்னின்று செய்திருக்கின்றார்கள் செலான் வங்கியினர். அவர்களுக்கு எங்களது பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதேவேளை மட்டக்களப்பு அருப்பே கல்லூரியிலும் இன்று கல்லூரி அதிபர் அருட்பணி எஸ் ரோஷன் அடிகளார் தலைமையில் புதிய நூலகம் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கான கணினிகள், ப்ரொஜெக்டர், புத்தகங்கள் என்பன கையளிக்கப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதியாக இயேசு சபை மேலாளர் அருட்தந்தை டி சகானந்தன் அடிகளார் மற்றும் இயேசு சபை அருட்தந்தையர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செலான் வங்கியானது நாடளாவிய ரீதியிலே பாடசாலை தோறும் பகசர என்ற நூலக திறப்பு நிகழ்வுகளை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடம் 300 பாடசாலைகள் திறக்க ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையிலே இன்று மட்டக்களப்பு செலான் வங்கி கிளையின் அனுசரணையுடன் நாங்கள் இன்று காலை ஹிந்து காலேஜ் பாடசாலையிலே 233வது நூலகத்தினையும், அருப்பே காலேஜ் மட்டக்களப்பிலே 234வது நூலகத்தையும் திறப்பதிலே பெருமை அடைகின்றோம். செலான் வங்கியின் நோக்கமானது வெறுமனே சேமிப்பை மட்டும் நோக்கத்தில் கொள்ளாது மாணவர்களின் வாசிப்பு திறனையும் அதிகரிக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கமாகும். எலிக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தொற்று நோயியல் நிபுணர் துஷானி பெரேரா கவலை வெளியிட்டுள்ளார். எலிக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தொற்று நோயியல் பிரிவின் ஆலோசகர் தொற்று நோயியல் நிபுணர் துஷானி பெரேரா தெரிவித்துள்ளார். நெற்செய்கை, கால்நடை வளர்ப்பு மற்றும் ரத்தினக்கல் சுரங்கம் போன்ற அதிக ஆபத்துள்ள தொழிலாளர்களில் ஈடுபடும் ஆண்கள் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். இருப்பினும் சில ஆண்டுகளாக பெண்கள் எலிக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 9000 நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இந்த ஆண்டு 5000 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
இதில் பெரும்பாலான நோயாளர்கள் ரத்தினபுரி, கேகாலை, காலி, களுத்துறை, முனராகலை மற்றும் குருநாகல் போன்ற பிரதேசங்களில் பதிவாகியுள்ளனர். எலிக்காய்ச்சல் என்பது பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீரால் மாசுபட்ட நீரின் மூலம் பரவும் ஒரு பாக்டீரியா தொற்றாகும். கடுமையான மழையை தொடர்ந்து தொற்று நோய்களின் அபாயம் அதிகரிக்கின்றது. இது நீர்வளம் மாசுபடுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றது. இந்த நோய் தசைவலி அல்லது மஞ்சள் காமாலை, இருமல், மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளுடன் வெளிப்படுகின்றது. நோய் கடுமையாகும் சந்தர்ப்பங்களில் சிறுநீரகம், இதயம் அல்லது சுவாச செயலிழப்பிற்கு வழிவகுக்கும். இதனால் நெற்றிகை, இரத்தினக்கல், சுரங்கம் மற்றும் கழிவுநீர் வேலைகள் போன்ற அதிக ஆபத்துள்ள தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தொற்று நோயியல் நிபுணர் துஷானி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் 26,803 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் லஹிரு கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை நாடளாவிய ரீதியில் 26,803 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் லஹிரு கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களில் 37% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். இதனால் எதிர்வரும் பொசன் பூரணை தினத்தின் பின்னர் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என சமூக சுகாதார நிபுணர் லஹிரு கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பல்கலைக்கழக பிரதான வாயிலை மூடி இன்று சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். சம்பள நிலுவை மற்றும் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி 49வது நாளாக அகில இலங்கை ரீதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்று ஏனைய பல்கலைக்கழகங்களிலும் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாங்கள் மாணவற்ற கல்வியை முடக்கவில்லை. நாங்கள் பல முறை பல கோரிக்கைகள் முன்வைத்து 2016ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அரசு சார்ந்த உயர்கல்வி அமைச்சோ, பல்கலை மானியான குழுவோ, அந்தந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கிற துணைவேந்தர்களோ, பீடாதிபதிகளோ எமது போராட்டத்திற்கு எந்த வலுவும் சேர்க்காத நிலையில் நாங்கள் எமது வாழ்வாதாரத்துக்கான இந்த போராட்டத்தை சாத்விக போராட்டமும் உண்ணாவிர போராட்டம் என்ற வடிவத்தில் பல்கலைக்கழகங்களை முடக்கிற நிலைக்கு நாங்கள் முனைந்திருக்கின்றோம். அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இன்னும் பல்கலைக்கழகங்கள் முடக்கப்படுகிற நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே தயவு செய்து எமது போராட்டத்தை கருத்தில் கொண்டு எமது சம்பள நிலுவையும் சம்பள உயர்வையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மாணவர்களினுடைய கல்வி பாதிக்கப்படும் என்பதனால் நாங்கள் நிறைய விட்டுக் கொடுப்புகளை கொடுத்து 8 வருடங்களாக அதற்கான கால அவகாசத்தை அரசுக்கு கொடுத்திருந்தோம். இருந்த போதிலும் 2023ஆம் ஆண்டு தொடக்கம் சுசில் பிரேமஜயந்த அமைச்சருடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த அமைச்சு இந்த செயற்பாட்டை எமக்கு பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. இருந்த போதிலும் நாங்கள் காலதாமதத்தை கொடுத்து பல்கலைக்கழகங்களை முடக்காமல் அவ்வப்போது அடையாள வேலை நிறுத்தங்களை மட்டும் மேற்கொண்டிருந்தோம். எமக்கான தீர்வு கிடைக்கும் என்று பாராளுமன்றத்தில் கூட அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் இன்று 49 நாள் கடந்த நிலையிலும் ஒரு கிழமையில் இதற்கான தீர்வு வருவதாகவுமே அறிவித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர அதற்கான தீர்வை தரவில்லை. அரச பல்கலைக்கழகங்களை முடக்கி தனியார் பல்கலைக்கழகங்களை ஊக்குவிப்பதற்காகவே IMF திருப்திப்படுத்துவதற்காகவே அரசு மேற்கொள்ளும் கவுட நாடகம் என்பதையே நாங்கள் இங்கு வலியுறுத்த விரும்புகிறோம். மலேக இளைஞர் மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 200 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு இளைஞர் மாநாட்டை நடாத்துவதற்கு நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இளைஞர் உதயம் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இம்மாநாடு இளைஞர் யுவதிகளின் பங்கேற்புடன் இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கேண்டி வளாகத்தில் எதிர்வரும் 22ஆம் தேதியன்று நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் தலைமையில் பேராதனை பல்கலைக்கழகம், இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனம், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கேற்புடனான தொண்டர் அமைப்பின் ஒத்துழைப்புடன் குறித்த மாநாடு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கு இணையாக தொழிற்சந்தையொன்றை நடத்துவதற்கு இலங்கை வர்த்தக சம்மேளனம் உடன்பாடு தெரிவித்துள்ளது. நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் இது தொடர்பாக சமர்ப்பித்த தகவல்கள் அமைச்சரவையின் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது.
ஜூலை மாதம் 8ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரை சர்வதேச திரைப்பட விழா இடம்பெற உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜூலை மாதம் 8ஆம் திகதி தொடக்கம் 14ஆம் திகதி வரை சர்வதேச திரைப்பட விழா கொழும்பில் நடாத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சினிமா தொழில்துறையில் எழுச்சியை உருவாக்கி உலகளாவிய சினிமாவில் எமது நாட்டை பிரபலப்படுத்துவதற்கும் அதிக சுற்றுலாத்துறையை கவர்வதையும் நோக்காக கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இத்திரைப்பட விழாவின் மூலம் ஈரான், பிரான்ஸ், இந்தியா, தென்கொரியா, சீனா, ஜப்பான் மற்றும் ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகளில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்ற திரைப்படங்களை பார்வையிடுவதற்கு இலங்கை ரசிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சினிமாத்துறை மாணவர்களுக்கு உலகளாவிய சினிமாத்துறை தொடர்பான விரிவான அறிவையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான அரிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதற்கமைய குறித்த திரைப்பட விழா தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைமையில் நடத்துவதற்காக வெகுசன ஊடக அமைச்சர் மற்றும் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர்கள் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் ஊடாக அந்நிய செலாவணி வருவாயில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் ஊடான அந்நிய செலாவணி வருமானம் $154 மில்லியன் உயர்வடைந்துள்ளது. கடந்த வருட மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தில் 54% அந்நிய செலாவணி வருவாய் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதேவேளை கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,12,128 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அந்த வகையில் கடந்த மாதத்தில் மாத்திரம் சுமார் 32,254 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். வடமராட்சி நெல்லியடியில் 25 ஆண்டுகளாக வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி வணிகர் கழகத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேல் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று மாலை நெல்லியடி பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நெல்லியடி வணிகர் கழக தலைவர் சி. சிவம் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் செஞ்சட் செல்வர் கலாநிதி ஆர். திருமுருகனுக்கு பொதுப்பணி பூபதி எனும் உயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ. கேதீஸ்வரன், யாழின் பிரபல தொழிலதிபர் நாகரத்னம், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நரம்பியல் வைத்திய நிபுணர் எஸ். ஆதித்தன் ஆகியோரும் அவர்களது அளப்பரிய சேவைகளை பாராட்டி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவர்களுக்கான விருதுகளை வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் வழங்கி வைத்தார். தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு புத்தக பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவர் எஸ். செந்தூரன், தமிழ்துறை பேராசிரியர் எஸ். சிவலிங்கராசா மற்றும் நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, வல்வெட்டித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, நெல்லியடி வணிகர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.